வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ரொனவுன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரொனவுன் டாபிக். 120 கிராமர் ரூல்ல ஃபர்ஸ்ட் ரூல்ல என்னதுதான் உங்களுக்கு ஈச் எவரி தான். ஓகேங்களா? அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். இப்போ ஒரு குரூப்ல 2-3 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ரெஃபர் பண்ணக்கூடியதுதான் என்னது இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். அது பர்சனா இருக்கலாம், திங்ஸா இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸோட டெஃபினிஷன் என்ன? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ரெஃபர் டு ஒன் பர்சன் ஆர் திங் அட் எ டைம் அவுட் ஆஃப் 2 or more. அவ்வளவுதான். 2-3 பேர் இருந்தாலும் தனித்தனியா ரெஃபர் பண்ணக்கூடியதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஓகேங்களா? they distribute the members of a group individually. அந்த members of குரூப்ல உள்ள மெம்பர்ஸ் இண்டிவிஜுவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், இண்டிவிஜுவலா மென்ஷன் பண்ணும், இண்டிவிஜுவலா ரெஃபர் பண்ணும், நாட் கலெக்டிவ்லி. ஓகேங்களா? மெயின் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் எது அப்படின்னா ஈச், எய்தர், நெய்தர். இதோட மீனிங் என்னன்னு பார்ப்போமா? ஈச் அப்படின்னா என்ன? எவ்ரி ஒன் ஆஃப் 2 or more. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா, ஒவ்வொரு ஆள் ஒருத்தர் ஈச் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அர்த்தம். டேக்கன் செப்பரேட்லி. எய்தர் அப்படின்னா என்ன? ஒன் ஆஃப் 2. 2 பேர் இருக்கிறாங்க, அதுல யாரா ஒருத்தர், எனி ஒன் அப்படின்னு அர்த்தம். நெய்தர் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க, ரெண்டுத்துல ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம். நாட் ஒன் நாட் தி அதர் ஆஃப் 2. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸோட யூசேஜ் வித் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஈச். ஈச் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா மோர் தென் 2, 1 by 1. as a pronoun, each மட்டும் தனியா இருந்தா அது pronoun. ஓகேங்களா? each of the students was given a book. ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா சொல்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பா இருக்கிறாங்க, அதை தனித்தனியா சொல்றோம். தனித்தனியா நம்ம கொடுத்துருக்கோம். each of the students was given a book. next, each has his own responsibility. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புணர்வு உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய பொறுப்புணர்வு உண்டு. ஈச் இங்க வந்து ஈச் வந்து தனியா தான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப இது ப்ரோனவுன். ஈச் இந்த இடத்துல தனியா இருக்கு, அது ப்ரோனவுன். இங்கேயும் ஈச் தனியா தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு குரூப். ஓகேங்களா? ஒரு குரூப்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கொடுத்துருக்கோம். அப்ப இங்கேயும் இது ப்ரோனவுன் தான். ஈச் மட்டும் இந்த இடத்துல தனியா இருக்கு, இதுவும் ப்ரோனவுன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், as a determiner. டிட்டர்மினர் அப்படின்னா என்ன? அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன? நவுனை குவாலிஃபை பண்றது. அப்ப ஈச் பிளஸ் நவுன் வந்ததுன்னா அது அட்ஜெக்டிவ். ஈச் ஸ்டூடெண்ட், ஈச் கூட என்ன வந்திருக்கு? ஒரு நவுன் வந்திருக்கு. சோ இங்க அந்த இடத்துல ஈச் வந்து அட்ஜெக்டிவா இருக்குது. ஓகேங்களா? நவுனை குவாலிஃபை பண்ணுது. ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க? பிரைஸ ரிசீவ் பண்ணாங்க. இப்ப ஈச் ஸ்டூடெண்ட் received a prize. Exam note என்ன? when each is the subject, singular verb. each subject வந்ததுன்னா verb என்னவா தான் இருக்கணும்? சிங்குலரா தான் இருக்கணும். இந்த இடத்துல each of the students இருக்கு. plural was போட்டுருவோமா? was வருமா வராதா அப்படின்னு டவுட்லாம் வரக்கூடாது. இந்த இடத்துல was தான் வரும், where வரக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா? நெக்ஸ்ட் ஒன் எய்தர். எய்தர் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஒன் ஆஃப் 2 only. 2ல 1 மட்டும் தான் ரெஃபர் பண்ணுது. as a pronoun, either of the 2 answers is correct. 2 ஆன்சர்ல 1 கரெக்ட். இங்க பாத்தீங்கன்னா either of வந்திருக்கு, the 2 answers இருக்கு. 2 answers இருக்கு, ஆனா verb வந்து சிங்குலரா இருக்கு. 2 answers plural, verb singular. நம்ம இதுலதான் தப்பு பண்ணுவோம். answers pluralனால plural verb வருமோன்னு. ஆனா மீனிங் என்ன? either of. either ofனா ரெண்டுத்துல ஒண்ணுன்னு அர்த்தம். அப்ப ஒண்ணு மட்டும் தான் ரெஃபர் பண்ணுது. ஒண்ணு மட்டும் ரெஃபர் பண்றது, சிங்குலர். ஓகேங்களா? இப்ப either of வந்ததுன்னா நவுன் வந்து புளூரலா இருந்தாலும் verb வந்து என்னது? சிங்குலர். அத ஒண்ணு மட்டும் தான் ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், யூ மே சூஸ் எய்தர். நீ வந்து ரெண்டுத்துல ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோ. எய்தர்ன்றது தனியா நின்னு ப்ரோனவுனா ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட், as a determiner, either road leads to the station. இந்த 2 ரோட்ல ஒரு ரோடு வந்து என்ன பண்ணுது? ஸ்டேஷனுக்கு லீட் பண்ணுது, ஸ்டேஷனுக்கு போகுது. அப்போ எய்தர் வந்து இந்த இடத்துல அட்ஜெக்டிவா இருக்கு. ஈச் பார்த்தோம் இல்லையா? ஈச் பிளஸ் நவுன் அட்ஜெக்டிவ். அதே மாதிரி எய்தர் பிளஸ் நவுன் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? எய்தர் பிளஸ் நவுன் அட்ஜெக்டிவ். இப்போ சிங்குலர், 2 ரோட்ல 1. அப்போ verb வந்து என்னவா தான் இருக்கணும்? சிங்குலரா தான் இருக்கணும். லீட்ஸ்ன்றது என்னது? எஸ் verb. எஸ் verb எங்க வரும்? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு. நெக்ஸ்ட், நெய்தர். நெய்தரும் இதே மாதிரி தான். அதுல வந்து ரெண்டுத்துல 1, இந்த ரெண்டுத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்றதுதான் என்னது? நெய்தர். ஓகேங்களா? அப்ப as a pronoun, neither of the boys was present. 2 பாய்ஸ்ல ஒருத்தரும் present இல்ல. neither knows the truth. இங்க இடத்துல neither தனியா நின்னு
ப்ரோனவுனா ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? neither knows the truth. ரெண்டு பேத்துல ஒருத்தருக்கும் ட்ரூத் தெரியாது. நெக்ஸ்ட் as a determiner. determinerனா என்னது? நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. நவுன் neither plus நவுன்னா என்னது? determiner. each பார்த்தோம்னா each plus noun determiner. either plus noun determiner. அதே மாதிரி neither plus noun determiner. neither answer is correct. ரெண்டு ஆன்சர்ல ஒரு ஆன்சரும் கரெக்ட் இல்ல. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிரும். நெக்ஸ்ட் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? each of the students, either of the answers, neither of the boys, எல்லாத்துக்குமே of the ன்னு பார்த்தோம். of the என்னது? each of the students என்ன? ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தருக்கும். ஓகேங்களா? இக்கும்னு வருது இல்லையா? அதான் இந்த of. அப்ப each of the students தான் சொல்லணும், either of the two options தான் சொல்லணும், neither of them. themன்றது என்னது இந்த இடத்துல? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். எப்படி வரக்கூடாது? each the students அப்படின்னு வரக்கூடாது, either the two boys ன்னு வரக்கூடாது. அப்ப ஆஃப்னா என்னது? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தருக்கும்னு வருது இல்லையா? each the studentsனா என்ன? ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தர் அப்படின்னா சொல்ல முடியும், ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் பிளஸ் ஆஃப் பிளஸ் plural noun அல்லது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் வந்ததுன்னா ஆஃப்க்கு அப்புறம் plural noun வரணும் அல்லது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரணும். இதுதான் என்னது? ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்துருவோம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ் கூட நம்ம ஆஃப் யூஸ் பண்றோம். ஏன் மட்டும் பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ் எதெல்லாம்? each, either, neither. இது கூட each of, either of, neither of அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா அந்த குரூப்ல ஒன்ன பத்தி மட்டும்தான் பேசும், அந்த திங்ல ஒன்ன மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்ப ஆஃபோட வேலை என்ன? ப்ரோனவுனையும் அந்த குரூப்பையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வேலை தான் அந்த ஆஃப்க்கு. ஆஃப் கனெக்ட்ஸ் த ப்ரோனவுன் டு த குரூப் from which one is taken. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஃப் இல்ல அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். அப்ப இதோட ஃபர்ஸ்ட் ரோல் என்ன அப்படின்னா குரூப்ல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஆஃப் டெல் அஸ் அவுட் ஆஃப் whom அல்லது அவுட் ஆஃப் வாட். each of the students, each of the students, ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தரும். either of the two answer, the answersல ஒன்னு, neither of them அவர்கள்ல ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஈச்சோட மீனிங் என்ன அப்படின்னா ஒன் பை ஒன் அவுட் ஆஃப் த குரூப். அந்த குரூப்ல ஒன் பை ஒன்னு அர்த்தம், குரூப்ல ஒன்னு. ஓகேங்களா? எய்தர் அப்படின்னா என்ன? ஒன் அவுட் ஆஃப் டூ, ரெண்டுத்துல ஒன்னுன்னு அர்த்தம். நெய்தர் அப்படின்னா என்ன? நாட் ஒன் அவுட் ஆஃப் டூ, ரெண்டுத்துல ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ரோல் நம்பர் 2. ஆஃபோட ரோல் என்ன? ரெண்டாவது என்ன அப்படின்னா மேக்ஸ் த குரூப் ப்ளூரல். அந்த குரூப்பை ப்ளூரலா மாத்தக்கூடியது என்னது? இந்த ஆஃப். ஆஃப்க்கு அப்புறம் நவுன் அல்லது ப்ரோனவுன் எப்பவுமே ப்ளூரலா தான் இருக்கணும். ஆஃப்டர் ஆஃப் the noun or pronoun is always plural. each of the boys, either of the roads, neither of them. இது எல்லாமே என்னவாதான் இருக்குது? பாய்ஸ், ரோட்ஸ், them. themன்றது என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ப்ளூரல். ஓகேங்களா? either of the roads, each of the boys எல்லாமே ப்ளூரல் தான் வரணும். each of the boyன்னு வரக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஈச்ன்றது சிங்குலர் சொல்லுது, இங்க வந்து பாய்ன்றது சிங்குலர், இப்படி வரக்கூடாது, தப்பு. ஓகேங்களா? எய்தர் ஆஃப் த ரோடுன்னு சொல்லக்கூடாது, ரோடுன்றது சிங்குலர், ரோட்ஸ் தான் வரணும். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னது? ப்ளூரல் ஆஃப்டர் ஆஃப் வேர்ப் வந்து என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பா சிங்குலரா தான் இருக்கும். ஈச் ஆஃப் த பாய்ஸ் இஸ் ரெடி. பாய்ஸ்ல ஒவ்வொருத்தரும் ரெடியா இருக்காங்க, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா செப்பரேட்டா சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா? நெக்ஸ்ட் ரோல் நம்பர் 3 என்ன அப்படின்னா லிங்க்ஸ் த ப்ரோனவுன் வித் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனோட லிங்க் பண்ணக்கூடிய வேலை யார் பார்க்கறா? இந்த ஆஃப் பார்க்குது. ஈச் ஆஃப் தெம். ஓகேங்களா? ஈச்ன்றது ப்ரோனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். தெம்ன்றது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணக்கூடியது எது? இந்த ஆஃப். நெக்ஸ்ட் நெய்தர் ஆஃப் அஸ், நெய்தர் ஆஃப் யூ. ஓகேங்களா? ஈச் ஆஃப் தேன் வரக்கூடாது, நெய்தர் ஆஃப் பீன் வரக்கூடாது. ஈச்சுக்கு அப்புறம் ஆஃப் வந்தது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் வரணும், சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரக்கூடாது. எய்தர் ஆஃப் பீன் வரக்கூடாது, எய்தர் ஆஃப் அஸ். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு அப்புறம் என்னதான் வரணும்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் வரணும், சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரக்கூடாது. அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் ஆஃப், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் கிடையாது. ஓகேங்களா? அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுனையும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனையும் லிங்க் பண்ணக்கூடியது எது? இந்த ஆஃப். நெக்ஸ்ட் ரோல் நம்பர் 4.
மெயின்டைன் சிங்குலர் verb agreement. ஓகேங்களா? சிங்குலர் verb agreement யார் மெயின்டைன் பண்றா? இந்த ஆஃப் தான் மெயின்டைன் பண்ணுது. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனுக்கு அப்புறம் ஆஃப் அதுக்கப்புறம் ப்ளூரல் நவுன் வந்தாலும் verb வந்து என்னதுதான் சிங்குலர். ஓகேங்களா? அத plural ஆகாம இருக்கிறத prevent பண்ணக்கூடியது யாரு? இந்த ஆஃப். ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் அப்ளைடுன்னு தான் வரணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தரும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா மென்ஷன் பண்ணுது இல்லையா? அதை வந்து குறிக்கக்கூடியது எது? இந்த ஆஃப். ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் வருது இல்லையா? ஆஃப். ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹேவ் அப்ளைடுன்னு வரக்கூடாது, ஹேஸ் அப்ளைடுன்னு வரணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா சொல்லுது. அதை மென்ஷன் பண்ணக்கூடியது யார் இந்த இடத்துல? ஆஃப். ஓகேங்களா? அப்ப எக்ஸாம் ட்ரிக் என்ன? verb agree with each either நெய்தரோட தானே தவிர அந்த நவுனோட கிடையாது. அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது யாரு? இந்த ஆஃப். ஓகேங்களா? அப்ப ஆஃப் வந்து கண்டிப்பா வேணுமா? அந்த கனெக்டர் வேணும். அப்ப ஆஃப் இல்ல அப்படின்னா அந்த இது வந்து என்ன ஆகாது? அந்த சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா ஆயிடும். when அந்த pronoun and noun follows off is compulsory. each of the players, neither of the options தான் வரணும். each the players வரக்கூடாது, neither the options வரக்கூடாது. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட், இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸ்பெஷல் நோட் பார்த்துருவோமா? ஆஃப் எப்ப தேவைப்படாது அப்படின்னா ஈச் எய்தர் நெய்தர் தனியா இருந்து சப்ஜெக்டா ஆக்ட் ஆகும்போது ஆஃப் வேண்டாம். ஓகேங்களா? ஈச் வாஸ் ரிவார்டட், எய்தர் இஸ் கரெக்ட், நெய்தர் நோஸ் த ட்ரூத். இது எல்லாமே ஈச் எய்தர் நெய்தர் எல்லாமே இதுல சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஆஃப் தேவையில்லை. எப்ப ஆஃப் வேணும்? குரூப்பை மென்ஷன் பண்ணும்போது ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், எய்தர் ஆஃப் த பாய்ஸ், எய்தர் ஆஃப் த ஆன்சர்ஸ். அப்ப குரூப்பை மென்ஷன் பண்ண மட்டும் ஆஃப் வேணும், தனியா இருக்கும்போது ஆஃப் தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொன்னு அடிஷனலா பார்த்துக்குங்க. ஈச் கூட ஒரு நவுன் வந்தா அந்த ஈச் வந்து அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஆஃப் வந்து எதை ஷோஸ் பண்ணுது? செலக்ஷன் ஃப்ரம் ஏ குரூப். அந்த குரூப்ல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணுது. ஆஃப்டர் ஆஃப் என்னதான் வரணும்? ப்ளூரல் நவுன் தான் வரணும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் வரணும். ஆஃப்க்கு அப்புறம் ப்ளூரல் நவுன் தான் வரணும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் வரணும். வேர்ப் எப்பவுமே சிங்குலர் தான். ஆஃப் இல்லை அப்படின்னா அது என்னது? அந்த சென்டென்ஸ் இன்கரெக்ட். ஓகேங்களா? அக்ரிமெண்ட் வித் ப்ரோனவுன் நாட் நவுன். இது எது கூட தான் வரணும்? ஆஃப்க்கு அப்புறம் ப்ரோனவுன் தான் வரணும், நவுன் வரக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் பார்த்துடலாம். சிங்குலர் வேர்ப். சிங்குலர் வேர்ப் ஏன்னா இது தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தான் சொல்லுது. அந்த குரூப்ல தனித்தனியா செப்பரேட்டா தான் மென்ஷன் பண்ணுது. இப்ப ஈவன் தோ தே ரெஃபர் டு மெனி, தே ஆர் சிங்குலர் மெனி. ஓகேங்களா? ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் வாஸ் ரிவார்ட். அந்த பிளேயர்ஸ்ல ஒவ்வொருத்தரையும் ரிவார்ட் பண்ணாங்க தனித்தனியா, அப்ப சிங்குலர். நவுன் சிங்குலரா இருக்கும்போது வேர்பும் சிங்குலர் தான். ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் வேர் ரிவார்டன் வரக்கூடாது, வாஸ் ரிவார்டன் தான் வரணும். நெக்ஸ்ட் சிங்குலர் ப்ரோனவுன் ரெஃபரன்ஸ். the pronoun referring back must be singular. இங்க வந்து each student ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் must bring his or her ID தான் சொல்லணுமே தவிர their ID சொல்லக்கூடாது. அவங்க வந்து பொண்ணாவும் இருக்கலாம் பையனாவும் இருக்கலாம், தனித்தனியா தானே நம்ம ரெஃபர் பண்றோம். theirன்றது என்ன ஆயிரும்? அவர்களுடைய குரூப் ஆயிரும். அப்போ வந்து இது என்னவாதான் இருக்கணும்? சிங்குலரா தான் இருக்கணுமே தவிர ப்ளூரல். theirன்றது என்னது? ப்ளூரல். his or herன்றது சிங்குலர். ரெஃபரிங் பேக் என்னவாதான் இருக்கணும்? ரெஃபரிங் பேக் ப்ரோனவுன் வந்து என்னவாதான் இருக்கணும்? சிங்குலரா தான் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈச் as சப்ஜெக்ட். ஈச் வந்து சப்ஜெக்டா இருக்கும்போது verb வந்து என்னதுதான்? சிங்குலர் தான். ஈச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒர்க். ஈச்னா ஒன்னு தானே. இப்ப ஈச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒர்க். ஈச் ஆஃப் த மெம்பர்ஸ் ஹேஸ் அக்ரீட். மெம்பர்ஸ்ல ஒவ்வொருத்தரும் அக்ரி பண்ணிக்கிட்டாங்க தனித்தனியா செப்பரேட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எய்தர் நெய்தர் வரும்போது ஒன்லி டூன்னு தான் சொல்லணுமே தவிர 3 அப்படிலாம் சொல்லக்கூடாது. எய்தர்னா ரெண்டுத்துல ஒண்ணு, நெய்தர்னா ரெண்டுத்துல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். எய்தர் நெய்தர் ஒன்லி when two person or things are involved. எய்தர் நெய்தர் வரும்போது ரெண்டு பர்சன் ஆர் திங்க தான் இன்வால்வ் பண்ணணும். நெய்தர் ஆஃப் த டூ பிளான்ஸ் ஒர்க்டு. இந்த ரெண்டு பிளான்ல ஒன்னும் ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். நெய்தர் ஆஃப் த 3 பிளான்ஸ் ஒர்க்டுன்னு சொல்லக்கூடாது. நெய்தர் எய்தர் வரும்போது ஒன்லி டூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் ஈச். ஈச் கேன் கம் அட் த பிகினிங். ஈச் ஸ்டூடெண்ட் வாஸ் எக்ஸாமின். ஸ்டூடெண்ட்ல ஒவ்வொருத்தரையும் எக்ஸாமின் பண்ணாங்க. ஆஃப்டர் த சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு அப்புறம் எப்போ வரும் அப்படின்னா எம்பசைஸ் பண்றதுக்கு. the students were each rewarded. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தரையும் ரிவார்ட் பண்ணாங்க. அப்போ அந்த verb வந்து எதோட தான் அக்ரி ஆகணும்? மெயின் சப்ஜெக்ட். இந்த இடத்துல மெயின் சப்ஜெக்ட் என்னது? the students. ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது என்னது?
ஃப்ளூரல். இப்போ verb ஃப்ளூரல் தான் வரணும். இங்க வந்து ஈச் வந்து என்ன எதுக்கு யூஸ் பண்றாங்க, எம்பசைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ கம்பேரிசன் பார்த்துடலாமா? ஈச் வந்து எதுக்கு, டூ ஆர் மோர், எவ்ரி ஒன் செப்பரேட்லி, verb வந்து சிங்குலர், எய்தர் வந்து டூ, நெய்தரும் டூ தான், ஒன் ஆஃப் டூன்னு அர்த்தம், நாட் ஒன் ஆஃப் டூன்னு அர்த்தம், verb எல்லாமே சிங்குலர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் தான் வரணும். ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் ஹேவ் ரிசீவ்டு ஏ சர்டிபிகேட் இருக்கு. ஹேவ் ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ்ல ஒவ்வொருத்தரும் தானே, அப்ப ஹேவ் வரலாமா, வரக்கூடாது. இப்ப இந்த இடத்துல என்ன வரும், ஹேஸ் தான் வரணும். நெய்தர் ஆஃப் த டூ கேர்ள்ஸ், ரெண்டு பேத்துல ஒருத்தர்னு வருவாங்க, ரெண்டு பேத்துல ஒருத்தருக்கும் ஆன்சர் தெரியாது, அப்ப நோ வரக்கூடாது, நோஸ். எய்தர் ஆஃப் த புக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரிப்பரேஷன், இந்த ரெண்டு புக்ஸ்ல ஒன்னு யூஸ்ஃபுல்லா இருந்து ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்றப்போ எய்தர் ஆஃப் த புக்ஸ் இஸ் யூஸ்ஃபுல்னா வரணும், ஆர் வரக்கூடாது. ஓகேங்களா? ரெண்டுத்துல ஒண்ணு தானே. ஈச் ஆஃப் த பாய்ஸ் brought their ஐடி கார்டு. ஓகேங்களா? ஐடென்டி கார்டு. தேர்னு வரக்கூடாது, ஈச் ஆஃப் த பாய்ஸ், பாய்ஸ்ல ஒவ்வொருத்தருக்கும், அப்போ ஹிஸ்ன்னா வரணும், தேர் வரக்கூடாது. நெய்தர் ஆஃப் தம் வேர் ரெடி ஃபார் த டெஸ்ட், ரெண்டு பேர்த்துல ஒருத்தர், அவங்கள ஒருத்தர் கூட என்ன இல்ல, டெஸ்ட்டுக்கு ரெடி இல்ல. நெய்தர் ஆஃப் தம் வேர்னு வரக்கூடாது, நெய்தர் ஆஃப் தம் வாஸ் ரெடி ஃபார் த டெஸ்ட்னு வரணும். எய்தர் ஆஃப் த டூ ரோட்ஸ் லீட் டு த ஸ்டேஷன், லீட்ஸ்னா வரணும், ரெண்டு ரோட்ல ஒண்ணுதான் என்ன பண்ணுது, ஸ்டேஷனுக்கு லீட் பண்ணி போகுது. ஈச் ஸ்டூடெண்ட் மஸ்ட் சப்மிட் their அசைன்மெண்ட் இருக்கா, தேர்னு வரக்கூடாது, ஒவ்வொரு ஸ்டூடெண்டும். அப்போ என்ன வரணுங்க, ஹிஸ் ஆர் ஹர்ன்னு வரணுமே தவிர தேர்னு வரக்கூடாது. ஏன்னா தனித்தனியா தானே சொல்லுது. அப்போ அவர்கள், அந்த ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், கேர்ளாவும் இருக்கலாம், பாயா இருக்கலாம். நெய்தர் ஆஃப் த ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட்னு இருக்கு, ரெண்டுத்துல ஒண்ணு தானே, இப்போ ஒன்றப்போ இஸ் தான் வரணும். நெய்தர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஹேவ்னு வரக்கூடாது, ஹேஸ் தான். ஈஸி தாங்க, இருந்தாலும் நம்ம வந்து ஒர்க்க பார்த்துடலாம். ஈச் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வேர்னு வரக்கூடாது, வாஸ்ன்னு வரணும். ஓகேங்களா? எம்ப்ளாயீஸ்ல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தருக்கும் போனஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை தாங்க, கண்டென்ட் எப்படி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.